இந்த வீடியோவிலே வரைவு பற்றி ஒரு சில விளக்கங்களை தர உள்ளேன். வரைவுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நேர்கோட்டு வரைவும், அடுத்தது பரவலை. நேர்கோடை பொறுத்தவரையில் இது பார்ட் ஒன்ட இப்பகுதிக்குள்ள வரும். அதில் படித்திறன் காண்றது, வெட்டுத்துண்டு காண்றது, சமன்பாடு எழுதுகிற வகை. பரவலை தான் பாட்டூல ஒன்றாவது அல்லது இரண்டாவது வினாவாக பொதுவாக வரக்கூடியது வரைவு பாட்டூல. அப்போ இதில் எத்தனையோ வகை இருக்குது. இது தரம் 10ல் இருக்கக்கூடிய வரைவு வகை. பொதுவாக இது பாஸ் பேப்பரில் வாரது இல்லை. 11ல் உள்ள வரைவுகள் ஒரு வரைபட சமன்பாட்டை இப்படி 3 வடிவத்தில் எழுதலாம். இது எந்த வடிவத்தில் எழுதினாலும் இதோட வடிவம் எல்லாம் ஒன்று தான். சமன்பாட்டுட வடிவங்கள் தான் மாறும். கூடுதலான வினாக்கள் இந்த வடிவத்தில் சமன்பாட்டை எழுத சொல்லி வரக்கூடிய வினாக்கள் இருக்குது. அது பற்றித்தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதில் முதலாவது கேள்வி, இன்வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமட்ட அட்டவணை கீழே காணப்படுகிறது. எக்ஸ் சமன் 2ஆக இருக்கும் போது y-இன் பெருமானம். எனவே மேலே உள்ள சமன்பாட்டில் எக்ஸுக்கு 2 பிரதிடலாம். y சமன் மறை 2 வர்க்கம் சக 4 தர எக்ஸுக்கு 2 சய 1. இந்த இடத்துல நிறைய மாணவர்கள் விடுகிற ஒரு பிழை, மறை 2 வர்க்கம் நேர் 4 என்று எழுதுறது. நல்லா ஞாபகம், இந்த வர்க்கம் 2க்கு மட்டுமே தவிர மறைக்கு அல்ல. இது இப்படி பிரக்கெட் பண்ணப்பட்டு அடைப்பு போட்டு வர்க்கம் போட்டிருந்தால் தான் இதில் விட நேர் 4. அப்படிங்கிற ஒரு மறையும் 2 முறை வரும். அப்போ அதில் விட 4. ஆகவே இவ்வாறு வந்தால் இதில் விட மறை 4. இங்கே 4 2 8 சய 1. அப்போ உங்களுக்கு தெரியும், மறை 4 மட்டும் கூட்டக்கொள்ள 8ல் 4 கழிப்பட்டால் 4 நேர் 4. 4ல் 1 கழிச்சால் வைட விட 3. எனவே y சமன் 3 ஆகும். உங்களுக்கு இப்படி காண்றது கஷ்டமா இருந்தால் சமச்சீர் முறை வைட பெருமானத்தை பார்த்தால் முதலாவதும் கடைசியும் சமன். ஆகவே இதுவும் இதுவும் சமன். அப்போ இதுவும் இதுவும் சமன். இந்த நம்பர் இப்பவும் இந்த 2 நம்பருக்கும் அடுத்துள்ள எண்ணாத்தான் இருக்கணும். இதுவும் இதுவும் 2 என்றால் 2க்கு அடுத்தது 3. இது மறை 2 என்று 2 பக்கமும் இருந்தால் மறை 2க்கு அடுத்து மறை 3 ஒன்று வரும். இவ்வாறும் எழுதி கொள்ளலாம். ஓகே, ஒரு வரைவை வரைகிறது எப்படின்னு சொன்னால், நாங்கள் 10 சிறு பிரிவுகளை கொண்ட வரைவுத்தாள் பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஆள்கூறு தொடங்குறது மறை 1லிருந்து நேர் 5 வரும். எனவே வரைவுத்தாளில் இங்கிருந்து 10 அலகுக்கு பிறகு நான் மறை 1, அடுத்த 10 அலகுக்கு பிறகு 0 என்று மார்க் பண்ணி 0 வார இடத்துல இருந்து நான் இவ்வாறு கோட்டை கீறினால் இதுதான் y அச்சு. உதாரணமாக இது மறை 3ல் தொடங்கி இருந்தால் இது மறை 3 மறை 2 மறை 1 இது 0. எனவே 0 வார இடத்துட்டால y அச்சை கீறணும். வயல நேர்ல கூடின நம்பர் 3. எனவே இங்கிருந்து 10 அலகு விட்டு 3 2 1 0 மறை 1 மறை 2 என எழுதிக் கொள்கிறேன். எனக்கு இங்கே 10 பிரிவுகள் எடுத்தால் மறை 6 வரை குறிக்கலாம் போதும். எனவே 0 வார இடத்தால நான் எக்ஸ் அச்சை வரைஞ்சி மார்க் பண்ணினால் 1 2 3 4 5 இங்கே மறை 1 மார்க் பண்ணுறேன். எனவே நான் திருப்ப அளிக்க தேவையில்லை. அப்போ இங்கு நியம முறையான 10 சிறு பிரிவுகளை ஒரு அலகாக கொண்டு 10 சிறு பிரிவுகள் ஒரு அலகுன்றதை அடிப்படையாக வைத்து நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன், அச்சுக்களை வரைஞ்சிக்கிறேன். எனவே முதலாவது ஆள்கூறு மறை 1 மறை 6, எக்ஸ் அச்சில மறை 1 வைல மறை 6க்கும் நேரே ஒரு புள்ளி. ரெண்டாவது 0 மறை 1 அப்படின்னா எக்ஸ் ஆள்கூறு இல்லை, y அச்சில மறை 1க்கும் மார்க் பண்ணணும். அடுத்தது 1 2 எக்ஸில் 1 வைல 2.
2,3 எக்ஸ்ல 2ம் yல 3ம் 3,2 எக்ஸ்ல 3ம் yல 2. எனவே இவ்வாறு நேர புள்ளிகள் இடம்பெறணும் அடுத்தடுத்து. எனவே இதுதான் சமச்சீர். அடுத்து இதுக்கு நேரே ஒரு புள்ளி வரும் 4,1. இதுக்கு நேரே ஒரு புள்ளி வரும் 5,6. எனவே இதை நாங்கள் ஒப்பமான வளையை ஒப்பமாக வரைய வேண்டும். அவ்வாறு ஒப்பமாக மெதுவாக இது வளையி, அதால் இந்த இடத்தை வளைத்து வரைய வேண்டும். இந்த வரைவுக்கு நாங்கள் சொல்றது உயர்வு பெருமானத்தையுடைய பரவளை. எனவே இது இழிவு பெருமானம், இது வேற வரைவு, இது இழிவு பெருமானத்தையுடைய பரவளை. இங்க ஒண்ட கவனிச்சுக்கோணம், நாங்க சார்புன்றது வைட பெருமானம். எனவே இதுல முதலாவது புள்ளி வைல 3க்கு நேரே, இப்ப சார்பு கீழே வருகிறது. இப்ப வைட பெருமானம் 2, இப்ப 1, இப்ப 0. எனவே 3, 2, 1 உண்டு. கிராஃப்ட பெருமானம் குறைகிறதால நாங்க இதை சொல்றது சார்பு நேராக குறையும் பகுதி. இப்ப பூஜ்ஜியத்திலிருந்து மறை 1, மறை 1லிருந்து மறை 2, மறை 3, மறை 4, மறை 5, இங்க மறை 6க்கு நேர் இருக்குது. எனவே இது மறையாக குறையும் பகுதி என குறிப்பிடப்படும். சுருக்கமா மேல இருந்து கீழே வந்தால் அது குறையும் பகுதி. இப்ப கீழிருந்து மேல போகுது, மறை 6லிருந்து மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1 உண்டு போகுது. ஆகவே இது இவ்வாறு 0. அப்ப கீழிருந்து மேல போனால் அதிகரிக்கும் பகுதி. இது மறையில் இருக்கிறதால நாங்க இதை மறையாக அதிகரிக்கும் பகுதி. இப்ப சார்புட பெருமானம் பூஜ்ஜியத்திலிருந்து 1, 1லிருந்து 2, 2லிருந்து 3 என்றவாறு அதிகரிப்பதால் இதனை நாங்கள் நேராக அதிகரிக்கும் பகுதி என குறிப்பிடலாம். ஆகவே மேலே இருந்து கீழே வந்தால் குறையும், கீழிருந்து மேலே போனால் அது அதிகரிக்கும் பகுதி. நான் வரைஞ்ச கிராஃப் இப்படி உயர்வு கிராஃபே மறை 6லிருந்து மறை 5, மறை 4 என்று போகுது. அப்ப இது மேல் நோக்கி போகுது. ஆகவே மறையில போறதால இது மறையாக அதிகரிக்கும் பகுதி. இப்ப பூஜ்ஜியத்திலிருந்து 1, 1லிருந்து 2, 2லிருந்து 3 நேராக அதிகரிக்கும். இப்ப கிராஃப் கீழே வரப்போகுது. ஆகவே குறைய போகுதுன்னு அர்த்தம். 3லிருந்து 2, 2லிருந்து 1, 0 நேராக குறையும். இது மறையாக குறையும் பகுதி என இந்த கிராஃபை 4 பகுதிகளாக பிரித்துக்கலாம். இங்க கேட்டிருக்கிறது சார்பு நேராகவும் அதிகரிப்பதாகும். ஆகவே நேராக அதிகரிப்பது என்பது பச்சை நிற அம்புக்குறியால குறிக்கப்பட்ட பகுதி. அப்ப இதோட எக்ஸின் ஆயுது. அப்ப இங்க ஆரம்பிக்கிற இடத்துல எக்ஸ்ட பெருமானம். அப்ப பூஜ்ஜியத்திலிருந்து 1, 2, 3வது சிறு பெட்டின்றதுனால 0.3 உண்டு. எக்ஸ் முடிகிறது, இந்த இடத்துல அதிகரிக்கிறது முடியுது. இந்த இடத்துல எக்ஸ்ட பெருமானம் 2. அதாவது இத 0.3க்கும் 2க்கும் இடையில் என்று வாசிக்கலாம். உங்களுக்கு குறியீடு மறந்தால் வசனத்தில் எழுதலாம் 0.3 க்கும் 2 க்கும் இடையில் என எழுதி கொள்ளலாம். இது வரைபுல தெரிஞ்சிருக்க வேண்டியது. பொதுவா இது இழிவு கிராஃப். இதுல இந்த பகுதி, இந்த பகுதிக்கு நேர்பகுதி என்றும், எக்ஸ் அச்சுக்கு கீழே வார பகுதி மறைப்பகுதி எனவும் குறிப்பிடப்படும். இது மொத்தமா மறைப்பகுதி. எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ள இந்த நீல கலர் அம்புக்குறியால குறிக்கப்பட்ட இந்த 2 பகுதியும் நேர்பகுதி என்று குறிப்பிடுவோம். அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில இடங்கள்ல சார்பு நேராகும் எக்ஸின் பெருமானம், சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமானம் என கேட்கலாம். ஓகே, நாங்க ஒரு வரைவு எடுத்தால் இந்த வரைவு இப்படியே கீழே வார வரைவு உண்மையாவே இப்படியே போகணும். இது இங்க கீழே போகாம இந்த இடத்துல அம்புக்குறி திரும்புது. இப்படி திரும்புறதால இதுக்கு நாங்க சொல்ற பேரு திரும்ப புள்ளி.
இது திரும்பற் புள்ளி. திரும்பி அடுத்த பக்கமா வந்த பக்கம் இல்ல, கீழே வந்தது இப்ப மேலுக்கா போகுது. ஆகவே இது திரும்புறதால இவருக்கு பேரு திரும்பற் புள்ளி. எனவே ஒரு வரைபுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இழிவு கிராஃபா இருந்தால் இதோட சமன்பாட்டுல எக்ஸ் வர்க்கத்திட குணகம் பிளஸ்ல வரும், அல்லது இந்த அடைப்புக்கு முன்னுக்கும் பிளஸ்ல வரும். உயர்வு கிராஃபா இருந்தால் அதோட சமன்பாட்டுல எக்ஸ் வர்க்கத்திட குணகம் மறையில, அடைப்புக்கு முன்னுக்கும் மறை வந்திருந்தால் இது உயர்வு கிராஃப். நாங்க வரையக்குள்ளேயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், எங்களோட சமன்பாடு y சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் என்று தொடங்கிச்சு. ஆகவே மைனஸ் வந்திருந்ததால இது நாங்க வரைஞ்சது உயர்வு கிராஃப். இது இந்த வினாக்கு தேவை. அப்ப இந்த கிராஃப் இப்படியே மேல போய் இதை மேல போகாம இங்கனால திரும்பி கீழே வரதால இது திரும்பற் புள்ளி. திரும்பற் புள்ளியிட எக்ஸால் கூறு 2, வையால் கூறு 3 ஆகும். எனவே இந்த சார்பை இந்த வடிவத்தில் எழுதணும் என்றால் திரும்பற் புள்ளி தேவை. உயர்வு கிராஃப்னால நான் ஏற்கனவே கூறின மாதிரி மைனஸ் வரும். எக்ஸ் இந்த எக்ஸ்டால் கூற அடைப்புள்ளுக்கு எழுதுகிற நேரம் குறிமாறும். சக 2 இருந்தால் எக்ஸய 2 முழுவதின் வர்க்கம் என்று எழுதிக் கொள்ளலாம். இந்த வைட பெருமானம் அடைப்புக்கு வெளியில வரும், ஆனா அதோட குறி மாறாது. அப்ப இங்க மறை 2 இருந்தால் நேர் 2 எழுதணும், நேர் 2 இருந்தால் மறை 2. இது அதே குறியீடு, இது நேர் 3னால இவ்வாறு இந்த வரைபட சமன்பாட்டு எழுதணும். y சமன் மைனஸ் எக்ஸ் 2 முழுவதின் வர்க்கம் சக 3 எழுதலாம். இது ஏற்கனவே நான் கூறினது போல 2015, 16 ரோமன் நம்பர் 4, 17 ரோமன் நம்பர் 4, 18 ரோமன் நம்பர் 4 அப்படின்னு ஒவ்வொரு பேப்பர்லையும் இதுவரைக்கும் 2015 23ஆம் ஆண்டு வரை இந்த வடிவத்தில் எழுதுகின்றது வருகிறது. இது இழிவு கிராஃபா இருக்கிறதால இதுக்கு முன்னுக்கு பிளஸ் வரும். இதில் எக்ஸால் ஒரு திரும்ப புள்ளி எக்ஸால் ஒரு நேர் ஒன்று, எனவே அடைப்புள்ளுக்கு மறை ஒன்று வரும். இதில் இழிவு பெருமானம் வையால் ஒரு மறை 9, எனவே அடைப்புக்கு வெளியில மறை 9 என்று வரும். இங்க சமன்பாட்டில் நேர் போட்டாலும் அதே குறி வரணும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே இது மறை 9 என்று வரலாம். ஓகேயா? அப்ப இது நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், அதுகளை கொஞ்சம் திருப்ப பார்த்துக்குங்க. இதுல இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்க ஒரு கிராஃபை வரையாமலே விட எழுதலாம். இதை பாருங்க, சமச்சீர் மறை 3 மறை 3, இது 2 என்றால் கட்டாயம் இந்த இடைவெளிக்கு 2 வரணும். ஆகவே எக்ஸ் 4 ஆகும் போது வைட பெருமானம் 2. இவ்வாறு சோடியாக்கும் போது நடுவுல மீயக்கூடிய இந்த எக்ஸ்ட பெருமானம் தான் சமச்சீர் அச்சிட சமன்பாடு. எனவே எக்ஸ் சமன் 2. இதுல மறை 3 வைட பெருமானத்தை பாருங்க. மறை 3 2, மறை 3 விட 2 அதிகம், 2 விட 5 அதிகம், 5 விட 6 அதிகம். 6 விட கூடிய நம்பர் இல்லை, ஆகவே இங்கு 6 தான் ஆகக்கூடிய பெருமானம் ஆகையால் அதன் பெயர் உயர்வு பெருமானம். எனவே இந்த நடுவுல காணப்படக்கூடிய வைட பெருமானம் உயர்வு பெருமானம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்றதுதான் திரும்பற் புள்ளிட அளவுரு 2,6. எனவே இது சமன்பாட்டு எழுதலாம். இது உயர்வு என்பதால அடைப்புக்கும் முன்னுக்கும் மைனஸ் போடணும். y சமன் மைனஸ் எக்ஸ், இந்த திரும்பற் புள்ளி சக 2னால சய 2 வர்க்கம் சக 6 என எழுதி கொள்ளலாம். சில இடங்கள்ல இதை மாற்றி எழுதுறேன். நாங்க மறை வந்ததை பின்னுக்கு, அதாவது y சமன் 6 சய எக்ஸ் சய 2 முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்துல எழுதி கொள்ளலாம். ஓகேயா? அடுத்தது வரைஃபை பொறுத்த வரையில ஒரு வரைஃபு எக்ஸ் அச்சவற்ற இந்த புள்ளிகளை மூலங்கள் அல்லது தீர்வுகள் அல்லது y பூஜ்ஜியமாகும் எக்ஸின் பெருமானம் அல்லது சார்பு பூஜ்ஜியமாகும் எக்ஸின் பெருமானங்கள் என்று கூறலாம். y என்பதன் பெயர் தான் சார்பு. சார்பு என்பது yக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமானம்.
அப்ப இதுல கூடுதலா மறை நேரிட்டு வார சந்தர்ப்பங்கள்ல நேர்பெருமானம் அல்லது நேர்மூலத்தை தான் பயன்படுத்துவோம். அப்ப எங்களுக்கு ரெண்டும் நேர்ல வந்தால் கூடின பெருமானத்தை பொதுவா பயன்படுத்துறேன். வரைவு கோடு வைசமன் பூச்சியமும் வரைவும் கோடு வைசமன் பூச்சியமும் இடைவெட்டும் ஒரு புள்ளி. நாங்க வரைஞ்ச இந்த வரைவும் வைசமன் பூச்சியம்ன்றது எக்ஸ் அச்சுக்கு. இதுவும் இடைவெற்ற இந்த ரெண்டு பெருமானத்துல ஒரு ஆள்கூரை கருதுவதன் ஒரு புள்ளினா. அப்ப நாங்க இதுல கூடினது எடுப்போம். இது 3.7 வருகிறது. கருதுவதன் மூலம் நான் ஏற்கனவே இந்த வடிவத்தில் எழுதின சமன்பாட்டில் அவங்க சொல்லிக்கிறாங்க வை பூஜ்ஜியம். அப்போ வைக்கு பூஜ்ஜியத்தை பிரதிட்டால் மைனஸ் எக்ஸாயர் ரெண்டுட வர்க்கம் சக 3. இந்த அடைப்பு இங்கள் எடுத்துன்னு வந்தால் பிளஸ் எக்ஸாயர் ரெண்டு முழுவதின் வர்க்கம் சமன் 3. வர்க்கத்தை அங்கள் எடுத்துன்னு போனால் எக்ஸாயர் ரெண்டு சமன் வர்க்க மூலம் 3. நான் வர்க்க மூலத்திட பெருமானத்தை காணணும். அப்ப எக்ஸுக்கு பிரதியிடணும். எக்ஸுக்கு பிரதியிட இந்த எக்ஸிட பெருமானம் தான் இந்த இடைவெட்டும் புள்ளி. அதுல ஒரு பெருமானத்தை ஏற்கனவே எழுதிட்டேன். ஆகவே எக்ஸுக்கு 3.7 பிரதியிட்டால் வர்க்கமூலம் 3 விடைய எடுக்கலாம். 3.7ல 2 கழிச்சால் வர்க்கமூலம் 3 விட 1.7 என எழுதலாம். நீங்க இது 0.3 பிரதிட்டீங்க என்றால் அவங்களுக்கு இதே பெருமானம் பெறப்படும். ஆனால் மறையில வரும். ஏனென்றால் ஒரு வர்க்க மூலத்துக்கு ரெண்டு பெருமானங்கள் உள்ளன நேர்மறைந்து. இது வர்க்க மூலத்திட பெருமானம் காணக்கூடிய முறை. இப்ப தற்பொழுது 2021 22 23 பேப்பர்கள்ல இது தந்திருக்கிறாங்க. வைசமன் பூஜ்ஜியம் என்றதை தாராங்க. வைக்கு பூஜ்ஜியத்தை பிரதிட்டு நீங்க காண வேண்டும். அப்ப இது கிராஃபோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களாகும். நன்றி.